கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். விசேஷமாக இந்த கிறிஸ்மஸ் நன்னாளிலும் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே தமது பரிசுத்த நாமத்தின் நிமித்தம் இந்த பண்டிகை காலங்களில் உங்களோடு கூட இருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து மனமகிழ்ச்சியினால் நிறைத்து நடத்த வேண்டும் என்று உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பாருங்கள், இன்றைக்கும் நமது தியானத்திற்காக, நமது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திற்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்கள். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வருடந்தோறும் நாம் இந்த கிறிஸ்மஸ் நாளிலே இயேசு என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்கிற வசனத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை எத்தனை ஆண்டுகள் இந்த வசனத்தை நாம் தியானித்தாலும் அவைகள் நமக்கு சலித்து போவதும் இல்லை, ஒருவேளை வேண்டாததாய் தோன்றுவதும் இல்லை. ஏனெனில் தேவனுடைய அன்பு அத்தனையாய் நம்மை கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் கட்டி இழுக்கிறதாக இருக்கிறது. அந்த கிறிஸ்துவின் அன்பை ருசிக்க ருசிக்க நாம் தேவனுக்குள் பலனடைகிறோம், நாம் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்படுகிறோம், நாம் கர்த்தரால் பாதுகாக்கப்படுகிறோம். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு ஆண்டும் இந்த வார்த்தையானது பல ஜனங்களை அவர்களுடைய துர்க்குணத்திலிருந்து விடுதலையாக்கி அவர்கள் ஆத்துமாவில் இருக்கிற இளைப்பை மாற்றி சந்தோஷப்படுகிறதை பார்க்க முடியும். ஆகவே தான் பிரியமானவர்களே, இன்றைக்கும் தேவன் நமக்கு சொல்லுகிற நல்ல வார்த்தை, உனக்காக நான் பிறந்திருக்கிறேன், உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் பிறந்திருக்கிறேன், உன்னை பாதுகாக்கும்படி நான் பிறந்திருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கும்படி நான் பிறந்திருக்கிறேன், உன் கண்ணீரை மாற்றி உன் சஞ்சலங்களை எடுத்து போடும்படி நான் பிறந்திருக்கிறேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்குரைக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பழைய பாடல் உண்டு பாருங்க. எண்ணி எண்ணி துதி செய்வாய் என்னடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வாய். எதற்காக அந்த பாடலை பாடுகிறேன்னா, கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக எனக்காக நமது தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து கொடுக்கப்படவில்லை என்று சொல்லி வைத்து கொள்ளுங்களேன். இன்றைக்கு நம்மில் பலர் கண்டிப்பாக உயிரோடு இருந்திருக்க முடியாது. ஏன்னா நியாயப்பிரமாணத்தின் காலமானது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்லி அவனவன் செய்கிற பாவத்துக்கு அன்றன்றைக்கே உடனடியாக தீர்ப்பு வழங்கப்பட்டு கொண்டிருந்தது. அது மாத்திரமல்ல, கிறிஸ்து என்னும் ஒரு இரட்சகர் பிறந்திருக்காத பட்சத்தில் இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனை அறியாத புறஜாதிகளாகத்தான் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்திருப்போம். ஆனால் இயேசு என்னும் இரட்சகர் பிறந்தது நமது வாழ்க்கையை விலக்கேற்றும்படியாக, நமது அக்கிரமங்களை மன்னிக்கும்படிக்காக, நம்மை புது மனுஷனாக மாற்றும்படி, நம்மை தேவனுக்கு சொந்தமான சுவிகார புத்திரராக்கும்படி ஒரு மகா பெரிய கிருபையை கொண்டு வந்ததென்று பார்க்கிறோம். அந்த கிருபையை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறபடியினால்தான் இன்றைக்கி சந்தோஷமாக கர்த்தருடைய ஆலயத்தில் போய் அவரை ஆராதித்து தொழுது கொண்டு அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்று மனநிறைவோடு நமது வீட்டிற்கு வருகிறோம். நாமும் நமது பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். கவனிங்க, இன்றைக்கு நான் இந்த வசனத்தை வாசித்து தியானிக்கும் போது என் உள்ளத்திலே கர்த்தர் ஒரு 3 காரியத்தை வைத்தார். அந்த 3 காரியத்தை தான் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை கவனித்து பார்த்தால், லூக்கா எழுதின சுவிசேஷத்துக்கு நீங்கள் பாருங்க, அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஓமையிலிருந்தே நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். என்னவென்று சொன்னால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியத்தை பாருங்க. 17ஆம் வசனம் சொல்லுது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன்
என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். ஐயா, தகப்பனை விட்டு பிரிந்து சென்ற இளைய குமாரன் அவன் நினைத்தது என்ன? வாலிபத்தின் பராக்கிரமத்தினாலும் அவன் தகப்பனிடத்திலிருந்து அவன் பிரித்து கொண்டு போன ஆஸ்தி ஐஸ்வர்யத்தினாலும் இஷ்டம் போல வாழலாம் என்று நினைத்தான். அதே போல் அவன் இஷ்டம் போல வாழ்ந்தான். துன்மார்க்கனாக வாழ்ந்தான், பாவத்தில் வாழ்ந்தான், அசுத்தமான அருவருப்பான வாழ்க்கை வாழ்ந்தான். தன் ஆத்துமாவை அருவருப்பான இச்சை ரோகங்களுக்கு விற்று போட்டவனாய் வாழ்ந்தான். கவனிச்சு பாருங்க, அது அவனுக்கு கொஞ்ச காலம் சந்தோஷத்தை கொண்டு வந்துச்சு. நான் நினச்சபடி வாழ்ந்துட்டு இருக்கிறேன், என்னை கேட்குறதுக்கு யாரும் இல்லை, என்னை யாரும் தடுக்க முடியாது, ஐ ஹாவ் மணி, என் கையில் பணம் இருக்குது, அதனால் என் ஆத்மா விரும்புகிற ஒன்றையும் நான் அதுக்கு தடுக்கலை. பாருங்கள், கேள்வி கேட்க யாரும் இல்லாததுனால இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கு தன்னை விற்று போட்டவனாய் துணிகரமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். பணம் எல்லாம் செலவாயிட்டு. ஒருவேளை ஒரு 5 வருஷம்னு வைங்களேன், அவன் கொண்டு போன ஆஸ்தி ஐஸ்வர்யம் எல்லாம் ஒரு 5 வருஷத்தில் அவனை விட்டு செலவழிஞ்சிட்டுன்னு வைங்களேன். இப்பொழுது அவன் கூட இருந்த நண்பர்கள் அவனை விட்டுட்டு போயிட்டாங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறான், அந்நிய தேசத்தில் இருக்கிறான். அதனால் அங்கே இருக்கிற ஒரு குடியாரனவனை ஒண்டி கொண்டு அவன் வீட்டில் வேலை செய்து தன் சாப்பாட்டுக்கு வழியை தேடுகிறான். கவனித்து பாருங்க, அந்த குடியானவனும் அவனுக்கு ஒழுங்காக சாப்பாடு கொடுக்கல. அந்த குடியானவன் அவனுக்கு ஒழுங்காக சாப்பாடு கொடுத்துருந்தான்னா இவன் அங்கே பன்றி மேய்க்கிற வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அந்த பன்றிக்கு வைக்கிற தவிட்டை அவன் திங்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்காது. அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரியும், வெள்ளைக்காரங்க உலகம் முழுவதையும் ஆட்சி செய்த பொழுது அடிமைகள் என்று சொல்லி இந்த நீக்ரோ மக்களை வச்சுருந்தாங்க. அப்படி தானே நம்ம சரித்திரத்தில் படிச்சிருக்கோம். அடிமைகளுக்கு சுதந்திரம் கிடையாது, அடிமைகளுக்கு ரெஸ்ட்டும் கிடையாது. நினச்ச நேரம் நினச்ச வேலையை மாடு மாதி வாங்குவாங்க, புழிஞ்சு எடுத்துருவாங்க. அப்போது இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் ஒருத்தன் ஒரு வீட்டில் போய் வேலை பார்க்கணுன்னா அவனுக்கு என்ன சுதந்திரம் இருக்கும்? கவனித்து பாருங்கள். அவனுக்கு சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது, கையில் செலவுக்கு பணம் இருக்காது, நிம்மதி இருக்காது, ஒழுங்காக தூங்க முடியாது, சாப்பிட முடியாது. வேதம் அவனை குறித்து என்ன சொல்கிறதுனா, சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலையில தான் பன்றி மேய்க்கிற வேலை செய்து கொண்டு இருக்கிறான். அந்த பன்றிக்கு வைக்கிற தவிடு கூட அவனுக்கு திங்கிறதுக்கு கிடைக்கலன்னு வேதம் சொல்லுது பாருங்க. அப்பந்தான் அவனுக்கு புத்தி தெரியுது. அவனுக்கு தான் அவன் புத்தி தெளிந்து அவன் நினச்சி பார்க்குறான், ச்சே, நான் எங்கள் அப்பா வீட்டில் இருந்தால் கூட இன்றைக்கி ராஜா மாதிரி இருப்பேனே, நான் எங்கள் அப்பாவோடு கூட இருந்தேன்னா இன்றைக்கி 3 நேரமும் ராஜ சாப்பாடு சாப்பிடுவேனே, எவ்வளோ பெரிய மேன்மையை மகிமையை நான் இழந்து புத்தியீனமாக வந்துட்டேன். இஷ்டம் போல் வாழலான்னு வந்தேன், இஷ்டம் போல் வாழ்ந்தேன், ஆனால் இன்றைக்கி சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு சொல்லி அவன் உடைந்து உணர்ந்து புத்தி தெளிந்த பொழுது அவன் நினைக்கிறான், இனிமேலாகிலும் நான் எங்கள் அப்பா கூட போய் சேர்ந்துட போகிறேன், எங்கள் அப்பாட்ட போய் மன்னிப்பு கேட்க போகிறேன். ஐயா, இனி உங்களுக்கு பிள்ளைன்னு சொல்லுகிற பாக்கியம் தகுதி எனக்கு கிடையாது, தயவு செய்து உங்கள் வீட்டில் ஒரு வேலைக்காரனாக என்னை ஏற்றுக்கிடுங்க, எனக்கு சோறு கிடைச்சா போதும் ஐயா, இந்த பூமியில் கொஞ்சம் உயிரோடு இருக்கிற நாளளவும் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தால் போதும் ஐயா அப்படின்னு சொல்லி தான் தகப்பன் வீட்டுக்கு அவன் திரும்பி வருகிறான். கவனிக்கணும், அவன் மறுபடி வந்து உரிமை பாராட்ட வரலை, மறுபடி வந்து அதிகாரம் பண்ண வரலை, மறுபடி வந்து தகப்பனிடத்தில் சண்டை போடுறதுக்கு வரலை. தன்னை தாழ்த்தி வெறுமையாக்கி இரக்கத்துக்கு கெஞ்சி வருகிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி வந்த மகனை வேதம் சொல்லுகிறது, அவன் தூரத்தில் வரும்பொழுதே அந்த தகப்பன் அவனை பார்த்து ஓடி போய் அவனை கழுத்தை கட்டி பிடித்து அவனுக்கு முத்தம் செய்தான் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உனக்காக இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையில் நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோமே, ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற நல் வார்த்தை என்ன தெரியுமா? மகனே, இதுவரைக்கு ஒருவேளை நீ முழு இருதயத்தோடு என்னை ஆராதிக்காமல் இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் நீ என்னுடைய ஆலயத்துக்கே வராமல் இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் நீ என்னுடைய வேதத்தை வாசித்து தியானித்து ஜெபித்த அனுபவமே இல்லாமல் இருந்திருக்கலாம். நீனும் இஷ்டம் போல குடித்து வெறித்து, நீனும் இஷ்டம் போல வேசித்தனம் பண்ணி, நீனும் இந்த உலகத்தில் துன்மார்க்கனமாக ஜீவனம் பண்ணி, ஒருவேளை அரசியலில் இருந்திருக்கலாம், இல்லை ரவுடித்தனத்தில் இருந்திருக்கலாம்,
இல்லை நிர்விசாரியாக இருந்திருக்கலாம், இல்லை ஒரு பெரிய பாவியாக இருந்திருக்கலாம். இத்தனை ஆண்டு காலம் நீ எப்படி இல்லாமல் வாழ்ந்துட்டு இன்றைக்கு உனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலையில் இருக்கலாம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கி உங்களுக்கு 50 வயசு இருக்கலாம், இல்லை 60 வயசு இருக்கலாம், ஏன் 70 75 வயசு இருக்கலாம். அது கர்த்தருக்கு முக்கியமல்ல. கர்த்தர் அதை பார்க்கல. இத்தனை வருஷம் நீ என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டிய, இத்தனை வருஷம் என்ன தேடாமல் இருந்துட்டிய, இத்தனை வருஷம் அந்த உலகத்தில் உன்னை விற்று போட்டு உன் இஷ்டப்படி வாழ்ந்துட்டிய, இனி என்னிடத்துல வந்தா நான் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு கர்த்தர் சொல்லலை. இப்போ வாயிலும் நீ என்னிடத்துல வந்தாலும் நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன்னு சொல்கிறேன். ஐயா நீ சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் வந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன்னு சொல்கிறேன். தேவனுடைய அன்பை பாருங்க பிரியமானவர்களே. அதனால தான் கர்த்தர் அழகா சொல்கிறாங்க, உன் நினைவை பார்க்கிலும் என் நினைவு மேலானது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், ஐயா நான் இன்னைக்கு கர்த்தரை தேடி வருகிறது, இந்த உலகத்தில் எனக்கு பிழைக்கிறதுக்கு வழி இல்லையா, என் சாப்பாட்டுக்கு வழி இல்லை, என் குடும்பத்தை நடத்துறதுக்கு எனக்கு முடியலை, எனக்கு வழி தெரியல. ஒன்று நான் தற்கொலை பண்ணி தான் சாகணும், இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட வந்து அவர் ஏற்றுக்கொள்வாரா, எனக்கு ஒரு நல்ல ஆகாரம் கொடுப்பாரா, இந்த பூமியில் என்னை காப்பாற்றுவாரா, நான் அதுக்காகத்தான் ஆண்டவர்கிட்ட வாரேன்னு நீ சொன்னாலும் ஆண்டவர் உங்களை புறக்கணிக்கவே மாட்டாருங்க. இந்த இளையகுமாரன் சாப்பாட்டுக்காக தான் தகப்பன் வீட்டுக்கு வந்தான். அவனையும் ஓடி போய் கட்டி பிடித்து அந்த தகப்பனை அழைத்து அவனை குளிப்பாட்டி அவனுக்கு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு அவனுக்கு கைக்கு பாருங்கள் நல்ல தங்க நகைகளை போட்டு தன் மகனாகவே ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோமே. ஒரு உலக பிரகாரமான தகப்பன் இப்படி அன்பு பாராட்டுவான்னா, என் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ சாப்பாட்டுக்காக இந்த உலகத்தில் பிழைக்கணுங்கிறதுக்காக என்னிடத்துல வந்தாலும் நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்கிறேன். அதுக்காக தான் இரட்சகர் பிறந்திருக்கிறார். அதற்காக தான் உன்னை காப்பாற்ற பிறந்திருக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்க பிறந்திருக்கிறார், உன்னையும் உன் குடும்பத்தையும் இந்த பூமியில் வாழ வைக்க அவர் பிறந்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இரட்சகரை இந்த நாட்களிலே மனதார நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? பாருங்க, கர்த்தருடைய வசனம் இன்னும் நமக்கு ஒரு அருமையான சத்தியத்தை சொல்லி தருகிறது. என்னவென்று சொன்னால், இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்தில் 42ஆம் வசனத்தை பாருங்க. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சம்பவம் எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டிருக்கிறார். அவரோடு கூட வலது பக்கத்தில் ஒரு கல்லனும் இடது பக்கத்தில் ஒரு கல்லனும் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்பொழுது கவனித்து பாருங்க, வலது பக்கத்தில் அடிக்கப்பட்டிருக்கிற கல்லை ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வரும்பொழுது என்னை தயவு செய்து நினைத்தருளும் என்று சொல்லுகிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த 3.5 ஆண்டுகள் அவர் ஊழியம் செய்த பொழுது யூதேயா தேசம், கலிலேயா, சமாரியா, இன்னும் தெக்கப்போலி, சீதோனியரின் பட்டணம், பல பகுதிகளில் அவர் சுற்றி திரிந்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர் சுவிசேஷம் அறிவித்து கொண்டிருந்தார். அந்த நாட்களில் அவர் குருடனுக்கு பார்வை கொடுத்து, செவிடனுக்கு காதை திறந்து, ஊமையனை பேச வச்சு, சப்பானியை நடக்க பண்ணி, செத்தவனை உயிரோடு எழுப்புறதுனால இயேசு கிறிஸ்துவின் கீர்த்தி அந்த தேசம் முழுவதும் பரம்பிற்று என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அப்படிப்பட்ட காலத்தில் ஒரு திருடன், இன்றைக்கு இயேசுவோடு கூட சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறானே, இந்த திருடனும் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறான். பட் நோ ரீபண்ட், அவன் மனம் திரும்பலை. ஏன்? அவனுக்கு இயேசு தேவைப்படலை. அவனுக்கு திருட்டு தொழிலில் நல்ல லட்சமாக பணம் கிடைக்கி, அடுத்தவன் வீட்டில் ஏறி விழுந்த நகையோ நட்டையோ பணத்தையோ அள்ளிட்டு போய் திருடி கொலை செய்து இஷ்டம் போல வாழ்ந்ததுனால அன்றைக்கு அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டவனாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வருவதற்கு அவனுக்கு மனம் இல்லை. ஏன்? அவன் வாழ்க்கை அவனுக்கு திருப்தியாக இருக்கு. ஆனால் பாருங்க, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு சொன்னது போல இவன் கையும் களவுமாக பிடிக்கப்பட்டு அந்த நாட்களில் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. ஆனால் இவனுக்கு ஒரு பெரிய கிருபை பாக்கியம் பாருங்க. இவனுக்கு மரண தண்டனை கொடுக்கும்போது அறியாமல், அதாவது தற்செயலாக ஒரு காரியம் நடக்கு. என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய வலது பக்கத்தில் அவன் சிலுவையில் அடிக்கப்படுகிறான். இடது பக்கத்தில் அடிக்கப்பட்டவனை விட்டுருங்களா, அவன் மறுதளிச்சிட்டான், அவன் பரியாசம் பண்ணான். ஆனால் இந்த திருடனை பாருங்க,
சாக போகிற நேரத்தில் ஆண்டவர்கிட்ட வாரான். ஆண்டவரே, நான் செஞ்ச தப்புக்காக சாக போகிறேன். இதுவரைக்கும் உங்களை தேடலை, இதுவரைக்கும் உங்ககிட்ட வரலை, இதுவரைக்கும் நானும் மனம் திரும்பணும்னு நினைக்கவும் இல்லை. ஆனால் இனி எனக்கு வேறு சந்தர்ப்பமே இல்லை. இந்த சந்தர்ப்பத்தை விட்டால் இனி நான் மனம் திரும்புறதுக்கு வாய்ப்பும் கிடையாது, உங்ககிட்ட வருகிறதுக்கும் எனக்கு வழியும் கிடையாது. அதனால் எனக்கு கிடைச்ச இந்த நேரத்தில் நான் உங்ககிட்ட வாரேன், என்னை ஏற்றுக்கொள்வீங்களா? ஐயா, சாக போகிற நேரத்தில் தன் ஆத்துமாவை குறித்து கவலைப்பட்டு தன் ஆத்துமாவுக்கு ஒரு சமாதானம் வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து சொன்ன தேவனுடைய ராஜ்யத்தில் தானும் பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காக கடைசி நேரத்தில் அவரிடத்துல வருகிறான். உண்மையிலே நல்லா கவனிச்சு பாருங்க, சில குடும்பத்தில் அண்ணன் தம்பி சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. அண்ணன் கொஞ்சம் வசதியாக இருந்தால் சொல்லுவார், போடா போ, ஒரு நாள் நிச்சயமாக என்கிட்ட வருவா, நீ வரும்போது நான் வச்சுக்கிறேன், வா போ அப்படின்னு சொல்லி அனுப்புவார். பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி தற்செயலாக சில நேரம் சில தம்பிமார் குடும்பத்தில் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம், அடிக்கு மேலே அடிபட்டு வேறு வழி இல்லை, சாட்சிக்காரன் காலில் விழுறதை விட சண்டைக்காரன் காலில் விழுறது மேலே அப்படின்னு சொல்லி அன்னைகிட்ட வந்து, அன்னையே எனக்கு ஒரு உதவி செய்யணுன்னு சொன்னால், அன்னைக்கு வீஞ்சிட்டு போனேன், அன்னைக்கு ஏதோ சொல்லிட்டு போனேன், இப்போ வந்திருக்கேன்னு சொல்லி காட்டுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆனால் இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். ஐயா, சாகிற வரைக்கும் தன்னிடத்தில் வரலை, தன் உபதேசத்தை கேட்டாலும் அவன் மனம் திரும்பலை, தன்னிடத்தில் வரணும்னு அவனுக்கு தோணலை. ஆனால் இப்போ கடைசி நேரத்தில் வந்திருக்கிறான்னு சொல்லி அவனை அற்பமாக நினைக்காம, சாக போகிற நேரத்தில் வந்து உதவி தேடி வந்திருக்கிறான்னு சொல்லி அவனை புறக்கணிக்காம, அந்த நேரத்திலேயே அவர் மனதுருகி அவன்கிட்ட சொல்கிறார் பாருங்க, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். அதாங்க கிறிஸ்துவின் அன்பு. இயேசு கிறிஸ்து உனக்காக பிறந்திருக்கிறார் என்பதின் அடையாளம் என்ன தெரியுமா? நீ வாழ்கிற காலம் வரைக்கும் இஷ்டம் போல வாழ்ந்துட்டு கடைசியில் உனக்கு ஒரு வியாதியோ ஒரு விபத்தோ ஏற்பட்டு நீ ஒரு இக்கட்டான சூழ்நிலை, இனிமேல் நம்ம தப்பி பிழைக்கிறது கஷ்டம், இனியாவது ஆண்டவர்கிட்ட லேசாக எட்டி பார்ப்போம் நினச்சாலும் அந்த நேரத்துலையும் உன்னை மனதார ஏற்றுக்கொள்ளுகிறதுக்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். நான் கேள்விப்பட்டேன், சமீபத்தில் எனக்கு தெரிந்த ஒரு நபர், ஒரு காலத்தில் நான் ஊழியத்துக்கு வந்த புதுசில் 1999, 2000 இந்த வருஷ காலத்தில் பார்த்திங்கன்னா அவருடைய குடும்பத்தில் ஒருத்தர் வியாதியாக இருந்தாங்க. அந்த வியாதிப்பட்டவருக்காக ஜெபிக்க போகும்போது நான் அவருக்கு சுவிசேஷம்லாம் சொல்லியிருக்கேன். அப்போ அவர் என்னோடு கூட 1 மாத காலம் ஜெபரைக்கு வந்திருக்கிறார், ஜெபத்துக்கு வந்திருக்கிறார், வேதத்தை வாசித்திருக்கிறார். அதுக்கு பிறகு பாருங்கள், அந்த வியாதியாக இருந்த நபர் மரித்து போனதுனால இவருடைய இருதயம் கடினப்பட்டு கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிட்டார். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், ஐயா கர்த்தரை விட்டு பின்வாங்காதீங்கன்னு. ஆனால் அவர் செவி கொடுக்கவே இல்லை. இஷ்டம் போல் வாழ்ந்து குடிச்சு வெறிச்சு துன்மார்க்கமாக வாழ்ந்து பல டைம் வந்து ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டார். பயங்கர ஒரு துன்மார்க்க ஜீவியம். அவர் ஊரில் அவர் ஒரு அக்யூஸ்ட் அப்படிங்கிற மாதிரி பேர் எடுத்து போயிட்டார். நானும் 1 வருஷம் 2 வருஷம் சொல்லி பார்த்தேன், பார்க்குற நேரம்லாம் சொல்லி பார்த்தேன். பிறகு சரி அவருக்கு சுத்தமாக விருப்பம் இல்லைன்னு உடனே விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ கிட்டத்தட்ட 19 வருஷம் கடந்துட்டு, எத்தனை வருஷம்? 19 வருஷம் கடந்த பிறகு இப்போ நான் கேள்விப்படுறேன், அவருக்கு ஒரு பயங்கரமான வியாதி. இந்த வியாதியில் அவர் தப்பி பிழைப்பாருங்கிற நம்பிக்கை இல்லை. மருத்துவர்கள்லாம் கைவிட்டு அவர் படும் மோசமான நிலையில் இருக்கும் பொழுது இப்போ பைபிளை தூக்கிட்டு அவர் கோயிலுக்கு வராருன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு பெரிய சந்தோஷம் இல்லையா? உண்மையாக சொல்கிறேங்க ஐயா, நீ உயிரோடு இருக்கிற எந்த காலத்திலும் சாகும்போதுனாலும் பரவாயில்ல, கத்துட்ட வந்துடு, உன்னை புறக்கணிக்க மாட்டார். இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணியிருக்கிறார், என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. ஒருவேளை சாக போகிற காலத்தில் நீங்கள் ஆண்டவர்கிட்ட வந்தால் சிலர் என்ன எதிர்பார்த்து வருவாங்க, நான் சாகாதபடி அவரை பாதுகாப்பாரான்னு நினச்சி வருவாங்க. அதுக்கு நான் உத்தரவாதம் தரமாட்டேன். ஏன்னா வலது பக்கத்து கல்லை ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும்போது நான் சாகாதபடி என்னை காப்பாற்றணும்னு அவன் கேட்கல. ஏன்னா இயேசு செத்தவனை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். ஆனால் வலது பக்கத்து கல்லை அதை கேட்கல, உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது என்னை நினைத்தரு. வலது பக்கத்து கல்லை செத்தான், இயேசுவோடு கூட மரித்தான், ஆனால் அவருடைய ஆத்துமா தப்பி பிழைத்தது. அதே போல் இப்போ இந்த நபரை குறித்து எனக்கு ஒரு சந்தோஷம். என் மனைவி சொன்னாங்க என்கிட்ட, நான் அவரை பார்த்து பேசினேன், அண்ணே நீங்கள் பைபிளை தூக்கிட்டு ஆலயத்துக்கு வர்றது என்ன மகிழ்ச்சியாக இருக்குது தெரியுமா அப்படின்னு என் மனைவி பேசியிருக்காங்க.
என்கிட்ட சொல்லும்போது எனக்கே ஒரு சந்தோஷம். அப்படியா, பரவாயில்ல, இப்போமாவது அவனுக்கு ஆண்டவர்கிட்ட வரணும்னு தோணுச்சே, அவன் கண்ணு திறக்கப்பட்டுச்சே. ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு சாகப்போறன்னு தெரிஞ்சாலும் இருதயத்தில் மன அழுத்தம் இருக்கும். நான் வரமாட்டேன், அந்த வீம்பு வைராக்கியத்தை விட்டு விட மாட்டான். ஆனால் இவன் வந்தான் பார்த்தீங்களா, பைபிளை தூக்கிட்டு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொல்லுகிற நல் வார்த்தை என்ன தெரியுமா? மகனே, உனக்காக பிறந்தேன், மகளே, உனக்காக பிறந்தேன், உன்னை ரட்சிக்கும்படியாய் பிறந்தேன். ஒருவேளை நீ இருதய கடினம் உள்ளவளை வாழ்ந்திருக்கலாம். நீ எத்தனை தான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாலும், பிரசங்கத்தை கேட்டாலும், உன் மருமகிட்ட அன்பு செலுத்தாமல், உன் மருமகனை நேசிக்காமல், உன் குடும்பத்தில் மாமியாரை கொடுமைப்படுத்தி ஒழுங்காக மாமியாருக்கு சாப்பாடு கொடுக்காம நீ இருதய கடினம் உள்ளவளா, திமிரு பிடிச்சவளா, அடங்காப்புடாரியாக வாழ்ந்திருக்கலாம். நீ குடிகாரனா, வேசிக்கலனா, உன் பொண்டாட்டி பிள்ளைகளை நேசிக்காதவனா, தாறுமாறா வாழ்ந்திருக்கலாம். யாரா இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்ன சொல்றா தெரியுமா? உன்னை ரட்சிக்கும்படியாக நான் பிறந்தேன். நீ உனக்கு கிடைக்கிற இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி என்னிடத்துல வந்தாலும் உன்னை ஏற்றுக்கொள்வேன். இல்லை, நீ சாகிற வரைக்கும் இருதயத்தை கடினப்படுத்தி இஷ்டம் போல வாழ்ந்து சாக போறோன்னு தெரிஞ்சு அந்த கடைசி நேரத்தில் ஓடி வந்தாலும் உன்னை ஏற்றுக்கொள்வேன். அதுக்காக தான் நான் பிறந்தேன்னு சொல்றேன். உன்னை ரட்சிக்கும்படியாக நான் பிறந்தேன். கிறிஸ்து என்னும் இரட்சகர் நமக்காக பிறந்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை நாட்களில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற சத்தியம் என்ன தெரியுமா? நீ படுத்த படுக்கையில் கிடந்து இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருந்தாலும், இந்த நேரத்தில் உன்னை என் கரத்தில் ஒப்பு கொடுத்தா நான் உன்னை ரட்சிப்பேன் என்று சொல்லுகிறேன். நான் உன்னை ரட்சிப்பேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்காக பிறந்த இரட்சகர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி வந்திருக்கிறார். உங்களுக்கு வாழக்கூடிய காலத்தில் வந்துட்டீங்கன்னா அவர் உங்களை பரிசுத்தவானாக மாற்றி அவருக்கு சாட்சியாக வச்சு உங்களை ஆசீர்வதிப்பார். சாப்பிட வழி இல்லாமல் வந்தாலும் அவர் உங்களை ஏற்றுக்கொண்டு அவர் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பார். சாக போகிற நேரத்தில் வந்தாலும் அவர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டி உங்களை கை தூக்கி விடுவார். அந்த இரட்சகர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்படும் படிக்கும், உனக்கு சமாதானம் உண்டாகும் படிக்கும், நீ இந்த பூமியிலே வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாய் வாழ்ந்து திருப்தியாய் இருக்கும் படிக்கும் நான் உன் இரட்சகராக வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவரிடத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? உங்ககிட்ட இருக்கிற குறைகள் பலவீனங்கள் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு ஒரு நிமிஷம் உங்களை தாழ்த்தி ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்பீங்களா? நம்ம ஜெபிப்போம், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய், அற்புத நாதா உம் கரத்தில், அனைத்தும் உமக்கே சொந்தமென்று அப்பனே என்னையே தத்தம் செய்தேன், அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே, என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல பண்டிகை நாளிலும் உமது பிள்ளைகளே உமது பலத்த கரத்தில் தருகிறேன். ஆண்டவரே, இன்றைக்கு யாரெல்லாம் என்னோடு கூட இணைந்து தங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் நீர் ஏற்றுக்கொண்டு உங்கள் பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஜெபிக்க, ஒவ்வொருவரையும் நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய ராஜ்யத்தை அவர்களுக்குள்ள கட்டி எழுப்பும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உமது பலத்த கரத்துக்குள்ள உமது பிள்ளைகளை தருகிறேனையா. அவர்கள் அக்கிரமங்களும் மீறுதலும் மன்னிக்கப்படுவதாக, அவர்கள் பாவங்களும் சாபங்களும் வேரோடு பிடுங்கப்படுவதாக. கிருபையின் தேவன் தமது பரிசுத்த முகத்தை உமது பிள்ளைகள் மீது பிரகாசிக்க பண்ணி ஆண்டவரே, நீர் அவர்களை நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். தகப்பனே, என் கிருபை உனக்கு போதும்னு சொன்னீங்களப்பா, அந்த கிருபை நம்முடைய பிள்ளைகளை தாங்கி நடத்தட்டும். இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை நாட்களில் இதோ தேவ சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறோம், அது பிள்ளைகளின் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் என்று ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளின் துக்கம் சந்தோஷமாய் மாறி நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் சமாதானம் உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். சர்வ வல்லவரும் சதா காலங்களிலும் அரசாளுகிறவருமாகிய கர்த்தர் தமது நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரிக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில விலக்கேற்றும் வாழ வைப்பீராக. ஆண்டவரே, குடும்பமாய் மகிழ்ந்து உமக்கு சாட்சியாய் இருந்து உங்கள் நாமத்தை மேன்மைப்படுத்த கிருபைத்தார். இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார்.
உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை கைவிட மாட்டார். காட் bless you.